Hello students, Biomolecules chapter la irundhu proteins பத்தி பார்த்துட்டு வரோம். So இந்த வீடியோ வந்து proteins part 9 வீடியோ. இந்த வீடியோல proteins ஓட secondary structure பத்தி பார்க்க போறோம். So proteins ஓட structure னு பாத்தீங்கன்னா there are 4 hierarchical levels உங்களுக்கு தெரியும். அதுல primary structure நம்ம பார்த்துட்டோம். So first hierarchical level. So இது second hierarchical level, அதாவது secondary structure of protein. இப்போ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புரோட்டீன்ஸ்க்கு ஒரு ஹைலி ரெகுலர் ஷேப்ஸ் வந்து இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர்னால தான் வருது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு ரொம்ப மோர் ப்ராப்பர் ஷேப்ஸ் வந்து இந்த புரோட்டீன்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான். அப்போ அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஹைலி ரெகுலர் ஷேப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அதை வந்து அந்த சப்ஸ்ட்ரக்சர்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எப்போவுமே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னா அங்கே வந்து ஏதோ சில காரணங்கள் இருக்கும். தட் இஸ் தேர் மே பி சம் பாண்ட்ஸ் ஆர் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இங்கே செகண்டரி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அது அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். ஸோ இந்த பெப்டைட் பாண்டில் இருக்கிற கார்பனைல் குரூப்பில் இருக்க ஆக்சிஜனும் இன்னொரு அமினோ ஆசிட்ல இருக்கிற NH குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்ப திஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் ஸ்டெபிளைஸ்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பாலிபெப்டைட் செயின்லையும் இருக்கலாம், ஆர் பக்கத்து adjacent polypeptide chainsலையும் இருக்கலாம். ஸோ அப்போ 2-3 காமன் ஸ்ட்ரக்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்ட்ரக்சரில் ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் 2 மோஸ்ட் காமன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ அந்த பாண்ட் என்னன்னு சொன்னேன். ஸோ அந்த பாண்ட் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன். ஸோ தெர் ஆர் 2 மோஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு. அதில் ஒன்று வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் த அதர் ஒன் இஸ் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் பீட்டா ஷீட்ஸ். ஸோ ரெண்டுமே செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான். இங்கே ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எந்தெந்த ரெசிடியூனா அமினோ ஆசிடை மீன் பண்ணும். ஸோ எந்தெந்த ரெசிடியூக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுதுன்றதை பொறுத்து இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரும் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸும் டிஃபர் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்ப ஹெலிக்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து அதிலே வருது. இப்போ ஹெலிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் ஷேப்பு ஆர் ஸ்பைரல் ஷேப், அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற ஷேப்பு. அப்படியே அந்த பாலிபெப்டைட் செயின் வந்து ஒரு காயில் மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் டு ரைட் ஹேண்டட் காயில். ஓகே, ஸோ ரைட் ஹேண்டட் காயில் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ சப்போர்ட்டுக்கு இந்த பென் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பாலிபெப்டைட் செயின்னு வச்சுப்போம். ஸோ இது ரைட் ஹேண்டட் காயில்னா இப்படி இந்த பக்கம் ஸ்க்ரூ டைட் பண்ணுற சைடில் இது வந்து காயிலாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதான் ப்ரோட்டீன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி எதுவுமே பென் இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காதங்க. ஸோ இது ஒரு பாலிபெப்டைட் செயின். ஸோ இந்த பென் இல்லாமல் இந்த பேப்பர், இந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாலிபெப்டைட், அப்போ இந்த பெண்ணை மறந்துடுங்க. இந்த பென் இல்லாமல் இந்த செயின் வந்து இந்த செயின் எப்படி ஸ்பைரலாக, அதாவது காயில் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இப்போ நான் வந்து இந்த பெண்ணை எடுத்துட்டா இது அப்படியே இப்படி போயிடும். ஸோ அன்ஸ்டேபிள் இல்லையா? பட் ப்ரோட்டீனில் வந்து அப்படி இருக்காது. பென் இருக்கிறப்ப எப்படி இந்த காயில் ஸ்டேபிளாக இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ பாலிபெப்டைட் செயின் ஒரு லாங் செயின் ப்ரோட்டீனில் இருக்கிறது. ஸோ அவ்வளோ லாங் செயின் எப்படி வந்து ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் வர்றப்ப, காயில் ஸ்ட்ரக்சர் வர்றப்ப அது வந்து ஃப்ளெக்சிபிளாவோ இல்லை வேறு மாதிரி அன்ஸ்டேபிளாக ஆகாமல் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த ரிஜிடிட்டியை, அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிளைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் முன்னவே சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹைட்ரஜன் பாண்ட் கார்பனைல் ஆக்சிஜனுக்கு நடுவுலையும் கார்பனைல் ஆக்சிஜனுக்கும் NHல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும்.
ஒன்லி திங் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்க, இது ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரே பாலிபெப்டைட் செயின். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிடியூனா அமினோ ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல இருக்கிற கார்பனைல் ஆக்சிஜன் இங்கிருந்து 1 2 3 4 ஃபோர்த் அமினோ ஆசிட்ல இருக்கிற NH கூட ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஏற்படுத்தும். ஸோ இப்போ செகண்ட் ஃபோர்த் 4, அப்போ 4னா இது 4 அமினோ ஆசிட்ஸ் தள்ளி, அப்போ இது 1னா அது 5th ஆகிடும் இல்லையா. இப்போ செகண்ட் அமினோ ஆசிட் ரெசிடியூ இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது கூட 4 சேர்த்துக்கணும், 2 கூட 4 சேர்த்தா 6th ரெசிடியூ கூட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ தேர்டு அமினோ ஆசிட் ரெசிடியூ 3 + 4 7, 7th ரெசிடியூ கூட ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லாமே ஸ்பைரல் இதில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பைரல் செயினில் ஒரு ஸ்பைரல் காயிலில் ஃபர்ஸ்ட் ரெசிடியூ 5th ரெசிடியூ கூடயும், செகண்ட் 6th கூடயும், தேர்ட் 7th கூடயும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால there will be some rigidity and therefore that coil like structure, that is alpha helix structure, will become stable or it will be stabilized. Okay, ஸோ அதுதான் நான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா புரியும். அண்ட் சைட் செயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சைட் செயின்ஸ்னால் என்னது, அதில் இருக்க அமினோ ஆசிட்ல இருக்கிற அல்கைல் குரூப் இல்லையா, ஆர்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர், அதாவது காயில் ஷேப்பு ஃபார்ம் பண்ணுறப்ப, காயில் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த சைட் செயின்ஸ் எல்லாம் அந்த ஹெலிக்ஸை விட்டுட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். அதை தான் ப்ரொட்ரூட் அப்படின்ற வார்த்தை. ப்ரொட்ரூட்னா இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த ஹெலிக்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஒரு டர்ன், அதாவது டர்ன்னா சுத்து, ஒரு சுத்து வர்றப்ப அதில் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் எவ்வளோ ரெசிடியூஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னா 3.6 ரெசிடியூ இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ ஒரு டர்னுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.4 ஆம்ஸ்ட்ராங் லாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக போயிட்டு இருக்க இந்த ஹெலிக்ஸில், இந்த காயிலில் ஆர் இந்த ஸ்பைரல் செயினில் ப்ரோலைன் அப்படிங்கிற, ப்ரோலைன்னா ப்ரோலின், ப்ரோலின், அந்த ப்ரோலின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்தால் மட்டும் இட் ப்ரொடியூசஸ் அ கிங்க். கிங்க்னா என்னென்னா ஒரு முறுக்கு அப்படியே நேராக அப்படியே சுற்றிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் இடம் வந்தோடனே அப்படியே திருப்பிக்கும், ட்விஸ்டட் ஆகிடும். ஸோ என்ன ஆகும், ப்ராப்பர் அந்த இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிடும். ஸோ ப்ரோலின் ப்ரொடியூசஸ் அ கிங்க் இன் த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கால்ட் அ ஹெலிக்ஸ் பிரேக்கர் டியூ டு இட்ஸ் rigid cyclic structure. Okay, so this is all about alpha helix structure. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் complicated structure இல்லாமல், for the sake of understanding, let me draw a simple structure for alpha helix. Okay, suppose அந்த alpha helix-ஐ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி இது ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா. உங்களுக்கு இது முன்னாடி வரும், இது ஆக்சுவலாக திரும்ப இது இப்படி பின்னாடி வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே NHCO. ஸோ இதில் இது ஒரு பெப்டைட் பாண்டு, இது ஹைட்ரஜன் பாண்ட்ஸை இந்த டர்ன் விட்டுட்டு இந்த டர்ன், ஏன்னா இதுதான் மேலே இருக்கும், இது பின்னாடி பக்கம் இருக்கும், இது ரெண்டு பின்னாடி பக்கம் இருக்கும், இது ரெண்டு முன்னாடி பக்கம் இருக்கும் அந்த ஹெலிக்ஸில். ஸோ இது என்ன ஆகும்னா இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். சி இங்கே இருக்கும், சி இங்கே C double bond O, NHCO இல்லையா. திரும்ப இங்கே NHCO, CR, இங்கே மறுபடியும் NHCO இப்படி இருக்கும். ஸோ இங்கே NH இருக்கா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் C double bond O, NHCO. தென் இங்கே C,
இதில் R வந்து வெளியில் ப்ரொட்ரூட் ஆகிருக்கும். திரும்ப NHCO NHCO CR NHCO CR திரும்ப NH C இங்கே C போடுறேன், மேலே போடுறேன் தெரியலன்றதுனால C டபுள் பாண்ட் O C இங்கே C இருக்குது CR திரும்ப இங்கே NH இங்கே C இங்கே NHன்னு வச்சுப்போம் NH C டபுள் பாண்ட் O CR. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்கு போடுறேன். இந்த மாதிரி தான் ஆல்ஃபா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் 3 டைமென்ஷனலாக பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ன் இந்த NHக்கும் இந்த COக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் நடுவில் இந்த ஓக்கும் இந்த NHக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த NH பார்த்திங்கன்னா இங்கே ஒரு C, இந்த NH பார்த்திங்கன்னா ஒன்று விட்டுட்டு இங்கே ஒரு C டபுள் பாண்ட் O வரும். ஸோ அது கூட ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் C டபுள் பாண்ட் O. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இப்படி வரும் இல்லையா, இன்னொரு டர்ன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு NHன்னு இருக்கும். இந்த C டபுள் பாண்ட் O இங்கே ஒரு NHன்னு வரும். ஸோ அது கூட இந்த C டபுள் பாண்ட் ஓவும் இந்த NHம் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த NH பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு C டபுள் பாண்ட் ஓன்ட் வரும். ஸோ அது கூட இது ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். லைக்வைஸ் இந்த NH பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது ஒரு டர்ன் இப்படி போகும். இதில் வந்து இந்த NH வந்து இதில் C டபுள் பாண்ட் O அப்படின்னு வரும். ஸோ அது கூட இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அப்போ இந்த NH வரப்போ NHCO CR திரும்ப NHCO CR. ஓகே, திரும்ப இதில் வர்றப்ப CO இருக்குது, இங்கே NHCO CR. திரும்ப இதே மாதிரி இப்படி போகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி NHCO CRன்னு பார்க்குறப்ப இதில் கூட பாருங்கள், இங்கே வந்து இங்கே NH இருக்கும், இந்த இடத்துல C இருக்கும் R. ஸோ இங்கேயும் அப்படி தான் CR. இந்த R எல்லாம் சைட் செயின்ஸு, இதெல்லாம் வந்து வெளியில், அதாவது ஹெலிக்ஸை விட்டு வெளியில் ப்ரொட்ரூட் ஆகிருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 3.6. ஸோ இதுதான் வந்து ஒரு டேர்னு 3.6 ஆம்ஸ் ரெசிடியூஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். 3.6 ரெசிடியூஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அண்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா this is 5.4 ஆம்ஸ்ட்ராங் லாங். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5.4 ஆம்ஸ்ட்ராங் லாங்காக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டேர்னில் 3.6 ரெசிடியூஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்கள் உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறப்பவே தெரியும். இங்கேருந்து வரப்போ பாருங்கள், NH இது ஃபஸ்ட்டு, இது 1, இது 2, இது 3 பாருங்கள். இதில் அடுத்ததில் வர்றப்ப இது 1ன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுல 2 3 1 2 3 4. ஸோ கிட்டத்தட்ட இங்கே கொஞ்சம் போயிடுச்சு, இங்கே கொஞ்சம் போயிடுச்சு. அப்போ அதில் குறையும். இப்போ 3.6 ரெசிடியூஸ் கிட்ட இருக்கும், இன்வால்வ் ஆகியிருக்கும் ஒரு டேர்னில். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ செகண்ட் காமன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செகண்டரி ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் பீட்டா ஷீட்ஸ். இதுவும் பாலிபெப்டைட் செயின் ப்ரோட்டீன்ஸ் தான். ஆனால் வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. பட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ்லையும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான், பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, ஆல்ஃபா ஹெலிக்ஸில் ஒரே பாலிபெப்டைட் செயின், அதில் ஃபஸ்ட்டுக்கும் ஃபிஃப்த்துக்கும் அந்த ரெசிடியூவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. பட் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸில் என்னென்னா ஒரு ஸ்ட்ராண்டுனா இழை, ஒரு ஸ்ட்ராண்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ராண்டு, அப்படியே ஒரு அந்த காயில்டாக இல்லாமல் எக்ஸ்டெண்டட், அதாவது இழுத்து வைக்கப்பட்ட ஒரு பாலிபெப்டைட் செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்கிற
கார்பனைல் குரூப்பில் இருக்கிற ஆக்சிஜன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்ட்ராண்டில் இருக்கிற NH கூட ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்ட்ராண்ட் வர்சஸ் ஸ்ட்ராண்ட். அப்போ என்ன ஆகும், இது பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் லைக் ஸ்ட்ரக்சரை கொடுத்துரும். அதனால தான் இதை வந்து பீட்டா ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் திஸ் பீட்டா ஸ்ட்ராண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித்தின் ஒன் polypeptide chain in alpha helix, whereas in beta strands or beta sheets the hydrogen bonds are not formed within one polypeptide chain. Instead it is formed between two different polypeptide chains which are adjacent to each other. புரியுதா? பக்கத்தில் இருக்கிற வேறு பாலிபெப்டைட் செயினுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட். ஆனால் ஆல்ஃபா ஹெலிக்ஸில் ஒரே பாலிபெப்டைட் செயின், அதில் ஒரு ரெசிடியூக்கும் இன்னொரு ரெசிடியூக்கும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரெசிடியூ வித் ஃபிஃப்த் ரெசிடியூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணி ஸ்டெபிளைஸ் ஆகுது அந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது எப்படி கொஞ்சம் புரிகிற மாதிரி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் புக்கில் இல்லாதது மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக ட்ரா பண்ண போகிறேன். இப்படி இருக்கட்டும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட், ஒரு இழை. யாரோட இழை? இந்த பாலிபெப்டைட் செயினுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்டை பக்கத்தில் போட்டுடலாம். சும்மா ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம புக்கில் இந்த அளவுக்கு டீப்பாக +2 லெவலில் இல்லை. பட் ரைட், இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்ட். பாருங்கள், இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கார்பன், இங்கே RH. அதே மாதிரி இந்த பெண்டில் வந்து கார்பன், இங்கே R இருக்கா, இங்கே H போட்டுறேன், இங்கே R போட்டுறேன். அகெயின் இங்கே கார்பன், இங்கே R போட்டுறேன், இங்கே H போட்டுறேன். அகெயின் இங்கே கார்பன், இங்கே H போட்டுறேன், இங்கே R போட்டுறேன். இது சைட் செயின். அதில் இருக்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கூட நம்ம பெப்டைட் லிங்கேஜ் இல்லை, NHCO. ஸோ பாருங்கள், NHC டபுள் பாண்ட் O. ஸோ இப்படி போடுறீங்களா, திரும்ப NHCO தான் வரப்போகுது. ஸோ இங்கே அதே மாதிரி போட்டுடலாம். இங்கே C, இங்கே H இருக்குன்னா இந்த பக்கம் H போட்டுடணும். ஸோ இங்கே வந்து R போட்டுரும். ஸோ அகெயின் இங்கே C, இங்கே R இருக்கா, அதனால R. இங்கே வந்து H, இங்கே C, இங்கே வந்து H இருக்கா, அதனால H. இந்த பக்கம் R. இங்கே வந்து C, இங்கே R இருக்கா, அதனால இங்கே R, இங்கே வந்து H. ஸோ இதிலலாம் பெப்டைட் லிங்கேஜ் தான். NHCOன்னு வரப்போகுது. ஸோ இங்கே பாருங்கள் NH இருக்கா. ஸோ இதுக்கு நேராக CO தான் நீங்கள் போடணும். C டபுள் பாண்ட் O கீழே, NH மேலே, N பாருங்கள், இதுக்கு நேராக NH மேலே. முடிஞ்சிச்சா? திரும்ப இப்போ CO இங்கே போட்டதுனால அடுத்தது நம்ம NH தான் போடணும். இந்த NHஐ மேலே தான் நான் போடுறேன். ஸோ இங்கே C இங்கே மேலே போடுறதுனால பாண்ட் ஃபார்ம் அப்படி, இதையும் இந்த சைடில் போடுறேன். அடுத்தது NHஐ இப்படி போடுறேன். இங்கே C டபுள் பாண்ட் O இப்படி போடுறேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் போட்டதுனால நெக்ஸ்ட்டு வந்து இந்த NH போட்டதுனால இங்கே C டபுள் பாண்ட் O இங்கே. ஸோ இங்கே NH இங்கே. ஸோ அகெயின் வந்து இங்கே NHக்கு அப்புறம் C டபுள் பாண்ட் O இப்படி போட்டாகணும். அப்போது NHஐ இப்படி போட்டாகணும். ஸோ திரும்ப NHCO தான். ஸோ N இந்த இடத்துல C, NHக்கு நேராக C, அப்போ NH இங்கே வரும், C டபுள் பாண்ட் O இங்கே வரும். ஸோ திரும்ப இங்கே NH இங்கே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக H இங்கே வரும்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். C டபுள் பாண்ட் O இங்கே வரும். திரும்ப அகெயின் இங்கே NH மேலே போயிடும். இங்கே C டபுள் பாண்ட் O இப்படி வந்துடும். தென் NH இப்படி வந்துடும். ஸோ C டபுள் பாண்ட் O இப்படி வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இது ரெண்டும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது, இது ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகும், இது ஒரு தனி பாலிபெப்டைட் செயின், இது ஒரு தனி பாலிபெப்டைட் செயின், அதுதான் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இங்கே வர முடியாது, அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன் பாண்ட்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த ஓக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த ஓக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ ஷீட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த பீட்டா ஸ்ட்ராண்டுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து பீட்டா ஷீட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயுமே ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது. இது ஒரே ஒரு பாலிபெப்டைட் செயின். அந்த ஒரு பாலிபெப்டைட் செயின்குள்ளவே ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த ஆல்ஃபா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிளைஸ் பண்ணுது. பட் பீட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செப்பரேட் பாலிபெப்டைட் செயின், இது ஒரு செப்பரேட் பாலிபெப்டைட் செயின். ஸோ அதை வந்து ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் பக்கத்தில் வர்றப்ப ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்கிற கார்பனைல் ஓக்கும் இன்னொரு ஸ்ட்ராண்டில் இருக்கிற NHல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிளைஸ் பண்ணுது. இதை வந்து பீட்டா ஷீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் கூட பேரலல் ஆன்டி பேரலாம் இருக்குது. பட் ஆஸ் ஃபார் அஸ் +2 லெவல் இஸ் கன்சர்ன்டு அதெல்லாம் நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ நான் ரொம்ப ஐ டிடன்ட் கோ ஸோ டீப்பர். ஓகே, ஸோ வி ஷால் see about tertiary structure and quaternary structure. That is இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரோட கடைசி 2 hierarchical levels we shall see it in the next video. Okay.